வெல்கம் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சென்சார்னா என்ன, அப்புறம் ஒரு 5 பேசிக் டைப்ஸ் ஆஃப் சென்சார், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சென்சாரை பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்னா என்னென்னா அது வந்து ஒரு வகை டிவைஸு. அது என்ன பண்ணுன்னா நம்ம என்வரான்மெண்ட்டில் இருக்க ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்லாம் மெஷர் பண்ணி அதை வந்து அதோட கம்ப்யூட்டரைஸ்டு ஃபார்மேட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாவோ இல்லை ஒரு டேட்டாவாவோ இல்லை ஒரு சப்ளையாவோ மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம பாடியில் எப்படி சென்சார் ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகுது, சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் என்னென்னா அது கம்ப்யூட்டரைஸ்டு சிக்னலாக மாற்றும். நம்ம சென்சார் ஆர்கன்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி கொடுக்கும். நம்ம சென்சார்ஸை வந்து நம்ம ஹியூமன் பாடியோடய கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண் எப்படி விஷுவலைஸாக பார்க்குறதெல்லாம் பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புதோ, அதே மாதிரி ஒரு விஷன் சென்சார் வந்து அது பார்க்குறதெல்லாம் கேப்சர் பண்ணி நம்ம டிஸ்பிளேக்கு வந்து சிக்னல் அனுப்பும். இப்போ நம்ம 5 பேசிக் டைப்ஸ் ஆஃப் சென்சாரை பற்றி பார்ப்போம், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சென்சார் என்னென்னா ப்ராக்சிமிட்டி சென்சார். இந்த டைப் சென்சார் வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஹவுஸ் அப்ளிகேஷனில் வர்றது ரேரு. இந்த சென்சார் வந்து மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெட்டாலிக் ஆப்ஜெக்ட்ஸை சென்ஸ் பண்ணி இது வந்து ஒரு ஃபீட்பேக் சிக்னல் கொடுக்கும். அந்த ஃபீட்பேக் சிக்னல் வந்து ஒன்று கண்ட்ரோலர் எதாவது யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹியூமன் பார்ட்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. பட் ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நம்ம கையில் ஏதாவது டச் பண்ணுறோம். இப்போ டச் பண்ணுறது வந்து நம்ம நர்வ்ஸ் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பிரெயினுக்கு எப்படி சிக்னல் கொடுக்குதோ, அதே மாதிரி அது வந்து மெட்டாலிக் பார்ட்ஸை சென்ஸ் பண்ணுச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து அவுட்புட்டாக ஃபீட்பேக்காக வரும். அந்த ஃபீட்பேக் சிக்னல் வந்து நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோலருக்கு யூஸ் பண்ணி நம்ம பிரெயின் மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம செகண்ட் டைப் ஆஃப் சென்சார் பார்ப்போம். அது என்னென்னா டெம்பரேச்சர் சென்சார். டெம்பரேச்சர் சென்சார் ஒர்க்கிங் பார்த்தோம்னா நம்ம ஃபீலிங்ஸ் மாதிரி. இது ஒர்க்கிங் பார்த்தோம்னா ஒரு டிவைஸோ இல்லை ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்க டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாவோ இல்லை ஒரு டேட்டா ஃபார்மாவோ மாற்றி நம்ம கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். நம்ம ஃபீலிங்ஸே எடுத்துக்கலாம். இப்போ சூடான ஆப்ஜெக்ட் ஏதாவது தொட்டுட்டோன்னா டக்குன்னு நம்ம கை எடுத்துருவோம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபீலிங் சென்சார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா பிரெயினுக்கு வந்து சிக்னல் கொடுத்துருது, இது ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுத்துருது. அதே மாதிரி தான் அந்த சென்சார்ஸ் என்ன பண்ணுன்னா ஹீட்டை சென்ஸ் பண்ணி எவ்வளோ ஹீட் இருக்குன்ற ஃபீட்பேக் சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாவோ இல்லைனா ஒரு டேட்டா ஃபார்மேட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். டெம்பரேச்சர் சென்சாருக்கு நம்ம வீட்டு அப்ளிகேஷன்லேயே பார்த்தோன்னா ஏசி, அதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம 100 டிகிரி வச்சா கரெக்டாக அந்த 100 டிகிரியில் மெயின்டைன் ஆகிறது காரணம் அந்த டெம்பரேச்சர் சென்சார் தான். அதே மாதிரி ஏசியில் வந்து அந்த 16 டிகிரி இல்லை 17 டிகிரி வச்சோன்னா கட் ஆஃப் ஆயிரும்ல, அதுக்கும் காரணம் அந்த சென்சார் தான். இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற சென்சார் வந்து விஷன் ஆர் இமேஜிங் சென்சார். விஷன் சென்சார் எதை மெஷர் பண்ணும்னா ஒரு ஃபீல்டில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்க கலர்ஸை மெஷர் பண்ணும். அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபீட்பேக் சிக்னல் கொடுக்கும். நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீட்பேக் சிக்னல் கொடுக்கும். நம்ம அந்த விஷன் சென்சாரை வந்து நம்ம கண்ணோட கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம பிரெயினுக்கு ஒரு இமேஜாக தெரியுதோ, அதே மாதிரி அந்த விஷன் சென்சார் யூஸ் பண்ணால் அது வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். மேக்ஸிமம் நம்ம கேமராஸ்லேயே பார்க்கலாம். மேஜராக ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலலாம் கண்டாமினேஷன் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபோன் கேமராஸ்லேயே பார்க்கலாம். நம்ம ஃபோன் கேமரா, நம்ம யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கேமராஸ்லேயே பார்க்கலாம். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற சென்சார் வந்து மெட்டல் டிடெக்டிங் சென்சார். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் இல்லை எலக்ட்ரோமெக்கானிக்கல் டிவைஸு. இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல்னால ஒர்க் ஆகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல்னால் என்னென்னா, ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணால் வோல்டேஜில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல். ஒரு மெட்டல் டிடெக்டரில் என்ன இருக்குன்னா காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஏதாவது அந்த ஃபீல்டுக்குள்ளே கிராஸ் ஆச்சுன்னா அந்த மெட்டலை சென்ஸ் பண்ணி இந்த சென்சார் ஃபீட்பேக் கொடுக்கும். மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் மெயினான ஏரியாஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்கு, ஷாப்பிங் மால், ஏர்போர்ட்ஸ் மாதிரி ஏரியாவில். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா ப்ராடக்ட்டில் மெட்டல் கண்டாமினேஷன் எதுவும் வரக்கூடாது, அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற சென்சார் வந்து லெவல் சென்சார். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் லிக்விடு, கேஸு இல்லை சாலிடான மெட்டீரியல்ஸோட லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லெவல் சென்சார். ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி லெவல் சென்சாருக்குள்ள 2 கண்டக்டிங் பார்ட் இருக்கும். அந்த லெவல் சென்சாரை தண்ணிலேயோ இல்லை ஒரு ஏரியாவில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த 2 கண்டக்டிங் பார்ட்டு டச் ஆகாது. ஃபில் ஆயிடுச்சு இல்லைனா நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா இந்த 2 கண்டக்டிங் யூனிட்டும் டச் ஆகி அதுலேருந்து ஃபீட்பேக் சிக்னல் போகும். ஸோ இப்படி தான் லெவல் சென்சார் ஒர்க் பண்ணும். நம்ம இதை டே டு டே லைஃப்பில் வாஷிங் மிஷின்லேயே பார்க்கலாம். இப்படி வாட்ரு நம்ம நெசசரி இதுக்கு மேலே ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் வால் ஓப்பன் ஆகி வாட்ரு தேவையில்லாத வாட்டர்லாம் கீழே போயிடும். அடுத்த வீடியோவில் இந்த பேசிக் டைப் ஆஃப் சென்சாரை டீட்டெயிலாக பார்ப்போம். எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு இண்டிவிஜுவலாக பார்ப்போம்.